நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கல்ல, ஸோ அது எல்லாருக்குமே நேற்று வந்து நான் முக்கியமான பிக் பாஸ் மூலமா பாப்புலரான அமீர் அண்ட் பாவனியோட வெட்டிங் 2 days முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் செம கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. அதாவது அமீர் பிக் பாஸ்லேயே சொல்லியிருப்பாரு, தனக்குன்னு குடும்பம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, ஐஷுவோட ஃபேமிலி தான் என்னோட குடும்பமும், அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்காக அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எதிர்த்துட்டு என்னை கூட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. மேலும் பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அமீருக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. அதே போல அடுத்த சீசன்லயே ஐஷு உள்ள போனது அமீருக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னும், அஷ்ரஃப் ஃபேமிலி அமீரை எதிர்த்து தான் ஐஷு உள்ள அனுப்புனாங்க அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. மேலும் பிக் பாஸ்ல ஐஷுக்கும் நிக்சனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில ஐஷு பக்கம் அமீர் நிக்காம போயிட்டாரு அப்படிங்கறனாலையும் இவங்களுக்குள்ளார பெரிய விரிசல் ஏற்பட்டு பேசிக்கிறது இல்லை அப்படின்னும், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. மேலும் அதுக்கப்புறமா தான் அமீரோட திருமணத்துக்கு அமீர் அந்த ஃபேமிலியில இருக்க யாரையுமே இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் என்னதான் இருந்தாலும் அமீருக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் நீங்க தான், நீங்க எப்படி அமீர் வெட்டிங்க்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு ஐஷோட ஃபேமிலி கிட்ட பல கேள்விகளை ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான ஐஷோட ஃபேமிலியில இருக்கவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நாயை ரோட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு கொடுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அரவணைங்க. அதே போல் ஒருத்தன் பசியில் இருக்கான்னா அவனுக்கு சோறு கொடுங்க, காசு கொடுங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அப்படி கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அப்படின்னு அஷ்ரப் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதன் மூலமாக அமீருக்கும் அஷ்ரப் ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத மட்டும் உறுதிப்படுத்தியிருந்தாரு. மேலும் அதனால தான் திருமணத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. மேலும் அஷ்ரப் ஃபேமிலிக்கும் தனக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அமீர் சொல்லியிருக்க ஒரு வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது எனக்கும் அஷ்ரப் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க எல்லாரும் தான் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் யாரையும் அன்ஃபாலோ பண்ணவே இல்லை, எனக்கு சின்னதாக ஒரு உதவி செஞ்சால் கூட அதை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன், எனக்கு இப்படி கூட சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலியை நான் என்றைக்குமே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அமீர் சைட்லேருந்து பார்க்குறப்ப அஷ்ரஃப் ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணின மாதிரி தான் தெரியுது. அமீர் மேலே இருக்க தனிப்பட்ட கோபத்தினால தான் அவங்க இந்த திருமணத்தில் கலந்துக்கல அப்படின்னும், இவங்க ஃபேமிலிக்குள்ளார உண்மையிலேயே என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத 2 சைடில் இருந்துமே ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும்.